ஹலோ, நாம் எங்கு வந்திருக்கிறோம் என்றால் பர்வதவர்தினி ராமநாத சுவாமி மங்கள சனீஸ்வரர் ஆலயம், அதாவது கும்பகோணத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநறையூர் என்ற ஊரில் குடியிருக்கும் ராமநாத சுவாமி திருத்தலத்துக்கு வந்திருக்கிறோம். இது கும்பகோணத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் உள்ளது. இங்கு ஒரு முக்கியமான விசேஷம் என்னவென்றால், சனீஸ்வர பகவான் மங்கள நாயகராக காட்சி தருகிறார். இந்த திருத்தலத்தில் சனீஸ்வர பகவான் குடும்ப சகிதமாக காட்சி தருகிறார். அதாவது தன்னுடைய துணைவியார்கள் ஜேஷ்டாதேவி, மந்தாதேவி ஆகியோருடன் தன்னுடைய புத்திரர்கள் ஆகியோரோடு இங்கு காட்சி தருகிறார். இந்த திருத்தலத்தில் இன்னொரு மகிமை உண்டு. அதாவது சனி பகவானை இங்கு யாரெல்லாம் வணங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லப்போனால், தசரத சக்கரவர்த்தி அந்த காலகட்டத்தில் அகண்ட பாரதத்தை ஆண்டு கொண்டிருந்தார். அந்த தருணத்திலேதான் சனீஸ்வர பகவான் கிருத்திகை நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரத்திற்கு பிரவேசிக்க வேண்டிய காலம். அப்பொழுது அவருக்கு அவையில் இருந்த வேத வேட்பனர்கள், ஜோதிடர்கள், மந்திரிமார்கள் ஆகியோர் அறிவுறுத்தினர், இது பரதகண்டத்திற்கு பெரும் பெரும் கெடு விளைவுகளை ஏற்படுத்தும் என்று. அந்த தருணத்தில் தசரத சக்கரவர்த்தி இயன்றளவு ஹோமங்கள், பரிகாரங்கள், பூஜைகள், இன்னும் என்னென்ன பிரயத்தனம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுத்தார். ஆனால் சனி பகவானின் பிரவேசத்தை அவரால் தடுக்க இயலவில்லை. ஆயினும் தசரத சக்கரவர்த்தியின் அந்த வேண்டுகோளை ஏற்று சனி பகவான் அவருக்கு 2 வரங்கள் தருகிறார். ஒன்று, இங்கு யார் வந்து வழிபடுகிறார்களோ அவர்களை நான் கெடுபலன்களிலிருந்து மீட்டெடுப்பேன், அதாவது கெடுபலன்களை குறைத்துக் கொள்வேன் என்றும், இன்னொன்று, நீர் மக்களுக்காக வேண்டியதால் இந்த திருத்தலத்தில் வந்து வழிபடுபவர்களை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று அவருக்கு வரம் அளிக்கிறார். அதனாலே இங்கு தசரத சக்கரவர்த்தி மட்டுமின்றி ராமன் போரிட்டு வந்த பிறகு இங்கு வந்து ராமநாத சுவாமியையும் பர்வதவர்தினியையும் மங்கள சனீஸ்வரையும் குடும்ப சகிதமாக குடி கொண்டிருக்கும் மங்கள சனீஸ்வரையும் வழிபட்டு சென்றுள்ளார். ராம, சீதாதேவி, ஹனுமன் வழிபட்ட ஒரு லிங்கம் இங்கே இருக்கிறது. அதுதான் ஹனுமந்த் லிங்கம் என்று சொல்லப்படுகிறது. அந்த லிங்கமும் இங்குதான் இருக்கிறது. இந்த கோவில் பிரசித்தி பெற்ற கோவில். அதாவது சனிப்பெயர்ச்சியின் போதும் வரலாம். அதாவது இன்னல்களில் இருந்து விடுபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அத்தனை பேரும் இந்த திருத்தலத்திற்கு வந்து தன்னுடைய இன்னல்களை போக்கிக் கொள்ளலாம் என்பதுதான் ஐதீகம். இது பிரசித்தி பெற்ற வரப்பிரசிதான திருத்தலம். இங்கு வந்து வழிபடுபவர்களுக்கு இன்னலிலிருந்து விடுபடுவார்கள் என்பதுதான் உண்மை. இந்த விநாயகமூர்த்தி, பரபரவதி ராமநாத சுவாமி மற்றும் கும்பகோணத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தெற்கே திருவாரூர் ரோட்டில் அமைந்துள்ள நாச்சியார் கோவில் அருகே திருநறையூர் ராமநாத சுவாமி கோவில், பர்வதத்தினை உடனடி ராமநாத சுவாமி திருக்கோயில். இந்த ஆலயத்திலே அவருடைய ஈசான பாகத்தில் சனி பகவான் தன்னுடைய 2 மனைவிகள் 2 குழந்தைகளோடு மங்கள சரியாக எழுந்தரித்த ஒரே சன்னிதானமாகும். இந்த சன்னிதானத்தில் மட்டுமே சனி பகவானிற்கு தனி சன்னதியும் தனி கொடிமரம் காக வாகனத்தோடு இருப்பது இங்கு மட்டும் உள்ள சிறப்பான ஒன்றாகும். சனி பகவான் தன்னுடைய 2 மனைவிகளான மந்தாதேவி, ஜேஷ்டாதேவி, அதில் ஒரு மந்தாதேவிக்கு 2 பிள்ளைகளான மாந்தி குளிவனோட மங்கள சனிபாக ஸ்ரீராமர் அப்பா தசரத மகாராஜாக்காக இங்கு காட்சி கொடுத்திருக்கிறார். சனி பகவானை நாம் வேற எங்காவது தரிசனம் செய்தோம் என்றால் அவரை தனியாக பார்த்திருப்போம். ஆனால் இந்த ஸ்தலத்திலே தன்னுடைய 2 மனைவிகள் இருந்திருப்பது சிறப்பான ஒன்றாகும். திரேதாயுக காலத்தில் ரோகிணிங்கிற ஒரு நட்சத்திரத்தில் சனி பகவான் 12 ஆண்டு காலம் சஞ்சாரித்தால் பூலோகத்தில் பிரளயம் ஏற்படும் என்று கேள்விப்பட்ட தசரதர் சனி பகவானிடம் நேரடியாக யுத்தத்துக்கு செல்கிறார்.
அந்த யுத்தத்தில் அவரால் ஜெயிக்க முடியவில்லை. மனமுருகி நிறைய ஸ்லோகங்களை சொல்கிறார். அதை மனமுறிந்து போன சனிபகவான் என்னை திருநறையூர் என்ற சேத்திரத்திலிருந்து வழிபடும் போது மங்கள சனிவாக காட்சி கொடுத்து இங்கு 2 வரங்களை அருள்கிறார். முதல் வரமாவது, நாம் வழிபடக்கூடிய இந்த ஆலயத்தில் உள்ள சனி பகவான் நம்முடைய ஜனன ஜாதகத்தில் ஏதாவது பாதகமான இடத்தில் அமைந்திருந்தால் அந்த தோஷங்களை எல்லாம் கலைந்து தருவதாக இங்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாமல் பார்த்து கொள்வதாகவும் வரத்தை இங்கு தசரதற்காக கொடுத்திருக்கிறார். இவ் நம்ம எல்லாம் அதிகமாக பார்ப்பது கோச்சார அடிப்படையில் நம்ம ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சனிவான் வருகிறார். அதனால் நமக்கு என்ன சாதக பாத பலன் பார்த்து கொண்டு அதற்கான பரிகாரங்களுக்கு நம்ம ஆலயத்துக்கு செல்வது வழக்கம். அது இந்த ஆலயத்தில் அந்த 7.5 சனிக்காகவோ அஷ்டம சனிக்காகவோ அர்த்தாஷ்டம சனிக்காக மாத்திரம் இல்லை, நம்முடைய ஜனன ஜாதகத்தில் ஒரு 5 இடங்கள் சனிபகவானுக்கு பாதகமான இடங்கள். லக்னத்தில் சனிபகவான் இருந்தால் போராடி ஜெயிக்க வேண்டும். 5ஆம் இடத்தில் சனிபகவான் இருந்தால் புத்திர தோஷத்தை ஏற்படுத்துவார். 7ஆம் இடத்தில் சனிபகவான் கலத்திரஸ்தானத்தில் இருந்தால் ஒன்று தாமதமான திருமணத்தை ஏற்படுத்துவார், இல்லை தம்பதி ஒற்றுமையை குறைவுபடுத்துவார். 8ஆம் இடத்தில் இருந்தால் மாங்கல்ய தாரதோஷத்தினால் விவாகம் தாமதப்படுத்துவார். 12ஆம் இடத்தில் சனிபகவான் இருந்தால் அவருடைய மன நிம்மதியானது இழக்க நேரிடும். இப்படி பாதகமான இந்த 5 இடங்களில் சனிபகவான் யாருக்காவது அமைந்திருந்தால் அந்த தடையெல்லாம் நிவர்த்தி தருவதாக இங்கு தசரதற்காக வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் இவ்வாலயத்தில் வருவக்கூடிய ஜனன ஜாத ரீதியான எல்லா விதமான சனி தோஷங்களும் இங்கு நிவர்த்தியாகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சனிதனமாகும். அதுபோல மந்தாதேவி ஜேஷ்டாதேவி மனைவியில் மந்தாதேவிக்கு 2 குழந்தைகளான மாந்தி குளிகன் நம்பியிருப்பதும் இந்த ஆலயத்தில் மட்டுமே. இந்த மாந்தி பகவானவர் நம்முடைய ஜாதகத்திலே சனி பகவானை போல இவர் ஒரு கிரகம். அது கேரளா இருந்தாலும் அதிகமாக இது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு கிரகமாகும். இப்ப எல்லா விதமான பிரசன்னங்களிலும் இந்த மாந்தியானது மிக முக்கியத்துவமான ஒரு கிரகமாக கொள்ளப்படுது. இந்த மாந்தியானது நம்முடைய ஜனன ஜாதகத்தில் ஏன் வருகிறது என்றால், நாம் பித்ரு தோஷங்களை ஜாதகத்தில் கொண்டிருந்தாலோ நம்முடைய முன்னோர்கள் நிறைய சாபங்களை பெற்றிருந்தாலோ அவைகள் எல்லாம் நம்முடைய ஜனன ஜாதகத்தில் வரும். அந்த ஜாதகத்தில் வரும்பொழுது இந்த மாந்தி எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறாரோ அவர் கொடுக்கக்கூடிய பலனை அவர் தடுத்து காட்டுவார். மாந்திக்கும் நம்மளை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. நம்முடைய பித்ரு தோஷங்களை களைவதற்காகவே அவர் மாந்தி நம் ஜாதகத்தில் எடுக்கிறார். அந்த மாந்தி தடையை நீங்குகிறார். இந்த ஆலயத்திலே வழிபடும் போது மாந்தி எந்த கிரகத்தோடு கூட்டு சேர்ந்திருந்தாலும் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் அதில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான தடையை களைவோராக உள்ளார். ஒவ்வொரு கிரகத்திற்கும் சேர்ந்திருக்கக்கூடிய பலனானது அந்த கொடுக்கக்கூடிய கிரகத்தின் பலத்தை தடுத்து காமிப்பதால் நாம் ஜனனஜாதத்துக்கு ஏற்ப மாந்தி எந்த இடங்கள் இருந்தாலும் அந்த தடயங்கள் எல்லாம் இங்க அவர் எல்லா விதமான தடைகளையும் களைவதற்காக இருக்கின்றார். இந்த மாந்தி பகவான் சிறப்பான ஒரு சன்னிதானமாகும். இன்னொரு சன்னிதானம் இங்கே குளிக பகவான். இந்த குளிகன் நமக்கு ராகுகால யமகண்டத்தை பற்றி நம்ம அதிகமாக பரிச்சயம் இருக்கும். குளிகன் என்பது நம் சுபகாரியங்களிலே செய்யக்கூடிய ஒரு வளர்ச்சியான கொடுக்க நேரமாகும். இறந்த நேரத்தில் மட்டும்தான் குளிகை பார்ப்பார்கள். இறந்த நேரத்தில் குளிகை இருந்தால் அது போனதற்கு அந்த இறந்த காரியங்களை தொடருவார்கள். அந்த குளிகையில் எது செய்தாலும் வளரும் என்ற நோக்கத்திற்காக. அப்படி நாம் எதெல்லாம் வளரணும்னு நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களும் இந்த குளிகையில் நாம் செய்யலாம். இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம், நகை வாங்கலாம், கடன் அடைக்கலாம், ஸ்கூல் சேரலாம், காலேஜ் சேரலாம், உத்தியோகத்துல புதிய பதவிகளை ஏற்றுக்கலாம், வியாபார ஸ்தலமா இருந்தால் முதல் வியாபாரத்தை குளிகையில பண்ணலாம், கடன் அடைக்கலாம், சேமிப்புகளை உருவாக்கலாம். இதுக்கெல்லாம் குளிகை ஒரு சிறப்பான ஒன்றாகும். அடுத்து இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு நாளும் குளிகையில் தான் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். சனிபகவானுடைய சிறப்பான நம்முடைய பரிகாரங்கள் எல்லாம் அந்த குளிகை நேரத்தில் செய்யப்படும். இந்த குளிகையானது ஒரு சுப நேரமாகும். நம் வாழ்க்கையில் வளர்ச்சியும் சுபிட்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நேரம் குளிகை. இந்த சன்னிதானத்திலே சனி பகவானிற்கு ஒவ்வொரு சனி பயிற்சியிலும் அவருக்கு கொடியேறி 15 நாள் உற்சவத்தோடு திருக்கல்யாணத்தோடு புறப்பாடோடு முடிவது இந்த ஆலயத்தில் மட்டும் ஒரு சிறப்பான ஒன்றாகும். இந்த ஒவ்வொரு காலகட்டங்களும் சனி பயிற்சியிலையும் நாம் வாக்கிய பஞ்சாங்கத்தை அனுஷ்டிப்போம். அதே போல திருக்கடித பஞ்சாயத்தில் இவ்வாலயத்தில் உள்ள சிறப்பான வழிபாடுகள் எப்போதும் நடைபெறும். இப்போது வருகின்ற சனிக்கிழமை 29/3/2025 சனி பகவான் இரவு 9:44 கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசமாகிறார் திருக்கணித முறைப்படி. அதன்படி அந்த கும்ப மீன மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனிக்காகவும், சிம்ம ராசிக்கு அஷ்டம சனிக்காகவும், தனுர் ராசிகர்களுக்கு அர்த்தாஷ்டம சனிக்காகவும் சஞ்சாரிக்கும் காலத்தில் ஏற்படக்கூடிய அவர்களுடைய இடர்களை கலைக்க வேண்டி இவ்வாலயத்திலான சிறப்பு அபிஷேக வழிபாடுகள் நடைபெறுகின்றன. அது மறுதினம் 30/3/2025 மாலை 5 மணியளவில் நீ வேறு எங்கும் பார்த்திராத சனிபகவானுடைய திருக்கல்யாணம் இவ்வாலயத்தில் நடைபெறுவது ஒரு சிறப்பான ஒன்றாகும். சிவபெருமானிற்கு திருக்கல்யாணம் பார்த்திருப்போம், விஷ்ணு பெருமானிற்கு திருக்கல்யாணம் பார்த்திருப்போம்.
அதே போல முருகப்பெருமான் ஆலயங்களிலே முருகப்பெருமானுக்கு பார்த்திருப்போம். ஆனால் சனி பகவானுக்கான திருக்கல்யாணம் வந்து இவ்வாலயத்திலே மட்டுமே நடைபெறும் சிறப்பாகும். இவ்வாலயத்திற்கு ஆகவாகனம் கொடிமரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தனி சன்னதி. இங்கு தசரதை வழிபட்ட கோயிலை பார்க்க வந்த ராமர் சிவன் பார்வதி இல்லாதனாலையும் தன்னுடைய நித்திய கர்ம பூஜைக்காகவும் இங்கு ஒரு சிவன் பார்வதியை ராமர் பிரதிஷ்டை செய்கிறார். அதே போல ராமேஸ்வரம் போல ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி என்ற நாமத்தை இடுகிறார். இது வழக்கம் உண்டு. ராமபுரானை சிவபெருமானுடைய பக்தனான இவனை ராவணனை வதம் செய்வதை களைவதற்காக அந்த பிரம்ம அத்தி தோஷம் நிவர்த்தி ஆவதற்காக ராமேஸ்வரத்திலிருந்து அயோத்தி போகும் வழியில் 5004 சிவலிங்கங்களை ராமபுரான் பிரதிஷ்டை செய்த ஐதீகம். அதனால் அதுபோல இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள அந்த சிவமும் அதே ராமநாத சுவாமி என்று கொண்டிருப்பதால் இது ராமருடைய பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தியான ஸ்தலம். நம்முடைய முன்வினை தோஷங்கள் நிவர்த்தியாவதற்காக உள்ள இந்த சிவமானை வழிபட வேண்டும். இதே போல கோஷ்டத்திலே இங்கு அனுமந்தலிங்கனும் இருக்கின்றார். மற்ற ஏனைய கோஷ்ட தெய்வங்களான ஆனந்த மகா கணபதி, தட்சிணாமூர்த்தி எங்கும் இல்லாத ரிஷபவாகனத்தில் மேதா தட்சிணாமூர்த்தியாகவும், வள்ளி தேவசரா சுப்பிரமணிய சுவாமி கல்யாண கோலத்திலும் தட்சிணாமூர்த்தி பூர்வபட்சத்தில் ஒரு தட்சிணாமூர்த்தியும், அனுமரால் பிரதிஷ்டப்பட்ட இந்த ஆஞ்சநேய லிங்கத்தையும், மகாலட்சுமி, கஜலட்சுமி, துர்க்கை, நாகர்களும் இந்த சனிவானுடைய மண்டபத்திலே அவருடைய குருவான வலது பக்கம் பைரவரும் இடது பக்கம் சூரிய பகவானும் அவர் தந்தையும் இருப்பது ஒரு சிறப்பான ஒரு சன்னிதானமாகும். அதே போல நவகிரகத்திலே இங்கு சூரிய பகவான் தன்னுடைய இரு மனைவிகளுக்கு காட்சியளிப்பதும் ஒரு சிறப்பான ஒன்றாகும். இவ்வாலயம் தொன்று தொட்டு பல காலங்களுக்கு முற்பட்ட ஆலயமாகும். பக்தர்களுடைய எல்லாவித சனிவானுடைய இடர் களைய வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு பரிகார ஸ்தலமாகும். எல்லோரும் கலந்து கொண்டு இறையருள் பெற்று நீடுடி வாழ இறைவனை பிரார்த்தித்து கேட்டுக்கொள்கின்றேன்.